அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரை கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது, அயன் கண்டென்ட் நிறைய உள்ள ஒரு கீரை இது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நல்லா இந்த கீரையை சாப்பிடலாம். இந்த கீரை கிடைக்கும்போது வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்க. எதிர்காலத்தில் கண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். கண் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கீரை தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை. இப்போ இந்த கீரையை புளி இல்லாமல், பருப்பு இல்லாமல் எப்படி கடைய போகிறோம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ இந்த கீரைக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, பூண்டு, வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், அதோட அரிசி களைஞ்ச தண்ணி, இந்த கழனி தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றி தான் இந்த கீரையை நம்ம வேக வைக்க போகிறோம். கீரை கடையிறதுக்கு எப்பொழுதும் மண்சட்டியை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை நல்லா மசிஞ்சு கிடைக்கும். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு கீரை, நான் ஒரு கைப்பிடி அளவு கீரையை இந்த கழனி தண்ணியில் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், இதில் ஒரே ஒரு தக்காளி, அதை கட் பண்ணி இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பூண்டு பல், ஒரு 5-6 பூண்டு பல் இதில் போட்டாச்சு. அவ்வளவுதான். இந்த கீரை நல்லா வெந்து வரட்டும், பார்க்கலாம். இந்த கீரை வேகும்போது இதோட தண்ணியை பாருங்கள், நிறம் மாறி ஒரு ரோஸ் கலரில் இருக்குது. ஆனால் மற்ற கீரை, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, சக்கரவர்த்தி கீரை, இது மாதிரி கீரையெல்லாம் சாப்பிட்றோம்ல, அதே அளவுக்கு சத்துள்ள ஒரு கீரை தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், குக் ஆகட்டும். இப்போ இந்த கீரை நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு மத்து வச்சு கொஞ்சம் தண்ணியை இருத்துட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். சட்டியில் கடைஞ்சிங்கன்னா தான் கீரை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வரும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 15 வெங்காயம், 2 வரமிளகாய், அவ்வளோதான். இப்போ தாளித்து கொட்டிடலாம். வெங்காயம் இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். அதை கீரையோடு சேர்த்துட்டிங்கன்னா அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும். இது சேர்த்தாச்சு. ஒரு சூடான சாதத்தில் இந்த சுவையான கீரையை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வேறு எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. குழம்பு, ரசம் கூட உங்களுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி கீரை சாப்பிடும்போது இதையே சாப்பிடணும்னு தோணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.